சோஷியல் மீடியாஸ்ல பாத்தீங்கன்னா சயின்ஸ் பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸா இருக்கட்டும், நிறைய வீடியோஸ் எல்லாமே ஹேஷ்டேக்ல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் என்ன மாதிரியான சயின்ஸ் பத்தின ஃபேக்ட்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது, என்ன மாதிரியான வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கறதுக்காக ஹேஷ்டேக் விஞ்ஞானம் பகுதியில் பார்கவி தரப்போறாங்க. ஹாய் வியூவர்ஸ், இது உங்க ஹேஷ்டாக் விஞ்ஞானம். வாரம் சமூக வலைத்தளங்களில் சயின்ஸை பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்படுது, என்னென்ன விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்றத சொல்றதா நம்ம ஹேஷ்டாக் விஞ்ஞானம். நம்ம காண்டினென்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரியறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஃபார்மேஷனுக்கு பேர் தான் பான்ஜியா. இந்த பான்ஜியா வந்து இப்போலேருந்து 250 மில்லியன் இயர்ஸுக்கு அப்புறம் அதே மாதிரி உருவாகக்கூடும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம காண்டினென்ட்ஸ் எல்லாம் நம்ம நெயில் வளர்ற ரேட்டில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மூவ் ஆனால் 250 மில்லியன் இயர்ஸுக்கு அப்புறம் அதே பான்ஜியா ஃபார்மேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காண்டினென்ட்ஸ் எல்லாம் பிரியறதுக்கு முன்னாடி எர்த் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மறுபடியும் உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை சமூக வலைதளங்களில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை நிறைய பேர் ஷேரும் கூட பண்ணிட்டு இருக்காங்க. இது கமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இது ரொம்பவே ஆசமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது உருவானாலும் உருவாகலனாலும் இதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து எர்த்தை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமான ஒரு வீடியோவையும் சமூக வலைதளங்களில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் பான்ஜியா எப்படி ஃபார்ம் ஆனிச்சு, அந்த காண்டினென்ட்ஸ் எல்லாம் எப்படி தனித்தனியாக பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்காங்க. இந்த வீடியோக்கு கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காண்டினென்ட்ஸ் முன்ன எப்படி சேர்ந்துருந்த போது, அதாவது பான்ஜியாவோட ஃபோட்டோஸை நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் இப்போ ட்ரெண்டும் கூட ஆயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே பெண்ணை வந்து எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஆனால் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெண்ணும் இருக்குது. அதான் 3D பயோ பென் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பயோ பென் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம போனில் எங்கேயாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா அதை அந்த பென் மூலியமாகவே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, சர்ஜரிக்கு நடுவில் இந்த பெண்ணை யூஸ் பண்ணோன்னா அந்த இடத்துல இருக்க டேமேஜை ஈஸியாக சரி பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வலியே இல்லாமல் இதை சரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை சமூக வலைத்தளங்களில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஃபோட்டோவையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்றத போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நிறைய பேர் இதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல 3 பார்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பார்ட்ல வந்து பயோபாலிமருக்குள்ள ஸ்டெம் செல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை தான் நம்மளோட போன்ல இன்ஜெக்ட் பண்ணுவாங்களா. இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் பார்ட்ல இருக்க ஜெல் அது மேல போடுவாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யூவி லைட்டை யூஸ் பண்ணி இதை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுனா நம்ம போன்ல இருக்க டேமேஜ் வந்து ஈஸியா செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வலியே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை இன்ஸ்டாகிராம்ல போட்டோவா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை 14,000 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கும் நிறைய கமெண்ட்ஸும் வந்துட்டு இருக்கு. இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்க போட்டோவை தான் நிறைய பேர் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வாரம் ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ல ஏதாவது ஒரு சயின்ஸ் ஃபேக்ட் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 20,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹியூமனோட பிரெயின்ஸ் எந்த சைஸ்ல இருந்ததோ அதை விட 10% வந்து இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை சமூக வலைத்தளங்களில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் நம்மளோட பிரெயினோட ஃபோட்டோவையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கம்பேர் பண்ணியும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து 16,000 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. இது ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியும் சமூக வலைத்தளங்களில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 ரீசன் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து நம்மளோட இன்டெலிஜென்ஸ் லெவல் குறைஞ்சிருக்கும், இல்லை அப்படின்னு சொன்னால் பிரெயின் வந்து இன்னும் எஃபிஷியண்டா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கும், அதனால தான் அது குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எதனால குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ரீசன் பார்த்தோம்னா, நம்ம நிறைய செல்போன்ஸ் யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பாதிப்புகள் நம்ம பிரெயினுக்கு இருக்கு, அதனால தான் இது குறைஞ்சிருக்கும் அப்படின்னு ஒரு ரீசன் லிஸ்ட்டையே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தையும் சமூக வலைதளங்களில் இப்போ நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபேக்ட்டுக்கு கமெண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நிறைய ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம், அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நோ ஒண்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேக்ட்டை இப்போ சமூக வலைதளங்களில் நிறைய பேர் லைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வார ஹேஷ்டாக் விஞ்ஞானம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோஸ் ஃபேக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த வார ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஹேஷ்டாக் விஞ்ஞானம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யூடியூப்ல ஹேஷ்டாக் விஞ்ஞானம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எல்லா எபிசோட்ஸையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்லேயும் ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ன்ற பேஜை லைக் பண்ணுங்க. அடுத்த வாரம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.